முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதாவது ஒரு காவலர் காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய முதல் தகவலை பெற்றுக்கொண்டு அதன் மீது பதியக்கூடிய ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணம் தான் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் சொல்லக்கூடியது. இந்த ஒரு எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா குற்ற விசாரணை முறை சட்டத்துல காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையினர் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடலாம். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வாங்கி தான் போட முடியும். ஒரு குற்றவாளியை கூண்டில் ஏற்றி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு எஃப்ஐஆர் போடாம ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை காவல்துறை கண்டிப்பா விசாரிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சீரியஸான அஃபென்ஸ், இந்த மர்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா ரேப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறையில உடனடியே வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. திட்டு கேஸ், இந்த மாதிரி கிட்னாப்பிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம். அது இல்லாத பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி, சீட்டிங் கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காவல்துறை பர்மிஷன் வாங்கி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. புகாருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த புகார் தந்த நபருக்கு கட்டாயம் காவல்துறை எஃப்ஐஆரோட காப்பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தே ஆகணும்ன்றதான் சட்டம். நீங்க எல்லாம் கேட்காதீங்க, எஃப்ஐஆரே போட மாட்டாங்க, எங்க ஃப்ரீ காப்பீஸ் கொடுக்குறாங்கன்றது. நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு.